ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதி சீரியல்ல நடிக்கிறாங்க இல்லையா? நம்மளோட விஜய், காவேரி. அவங்கள உருவாக்குனவர் நம்ம டைரக்டர் சார். அதாவது சுவாமி லட்சுமி பிரியாவ காவேரி விஜயா மாத்துனது பிரவீன் சார். அவர் நம்ம கலாட்டால அவார்டு குடுக்குறதுக்கு அவர் தான் வந்திருந்தாரு. வந்தப்ப அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஹீரோயின்ஸை வச்சு நடிகர்களை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இப்போதைக்கு யார் அப்படிங்கிறது இல்லை, இது அதுக்கு சொல்ல வரல. அப்போ காவேரி என்ன சொன்னாங்க, ராஜா ராணி தான் இவங்களுக்கு நல்லா பிடிச்ச பேர் அப்படின்னு சொல்லி எங்ககிட்டயே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி காவேரி சொன்னாங்க. அதுக்கு டைரக்டர் சொன்னார், அந்தந்த டைமில் யார் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன், இவங்க தான் என்னோடய ஃபேவரட் அப்படின்லாம் நான் எப்போயுமே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார், நிறைய நடிகர்களை வச்சு நான் படம் எடுத்திருக்கேன், சீரியல் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க 2 பேருக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பேருமே ராஜா ராணியாக இருக்கட்டும், சரவண மீனாட்சியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்க சீன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்து ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. 2 பேருமே உட்காந்து அது இதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் நோட் பண்ணது வர என்னோட இந்த ஹீரோ விஜயும் காவேரி மட்டும்தான் அவங்களோட ஷூட்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே இருக்க மாட்டாங்க. அவங்க வேலையை காவேரி அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. விஜய் அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார். இவங்க 2 பேருமே அவங்க 2 பேரும் உட்காந்து பேசுகிறத நான் பார்த்ததில்ல. அது வேணால் சொல்லலாம், அதுதான் நான் நோட் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். கரெக்டு தான், அவங்க பாட்டுக்கு வராங்க, வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவர் நோட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சூப்பரான விஷயம். இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதான்